أن تؤمنوا بالله ربكم إن كنتم خرجتم جهادا في سبيلي وابتغاء مرضاتي تسرون إليهم بالمودة وأنا أعلم بما أخفيتم وما أعلنتم ومن يفعله منكم فقد ضل سواء السبيل. சென்ற வாரம் நாங்கள் சூரத்துல் ஸஃப் படித்தோம். இந்த வாரம் சூரத்துல் மும்தஹினா. சூரத்துல் மும்தஹினா இந்த சூரா குர்ஆன்ல 60வது சூறாவாக இருந்தாலும் இது 91வது இறக்கப்பட்ட சூறா. ஏனென்றால் இந்த சூறா மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா, மதனி சூறா. மொத்தம் மதனி சூறாக்கள் 28 சூறாக்கள் மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா. அதில் இது 18வது சூறா. 13 ஆயத்துக்களை கொண்ட சூறா இது. இதில் 348 சொற்கள் இந்த சூறா. 348 சொற்கள் இந்த சூறா. 1542 எழுத்துக்கள் இந்த சூறா. 1542 எழுத்துக்கள் இந்த சூறா இருக்குது. இந்த சூறாவோட மாத்திரம் அல்லாஹ் என்ற பெயர் 21 தடவை இடம்பெறும். அல்லாஹ் என்ற நாமம் 21 தடவை இந்த சூறாவில் இடம்பெறும். இந்த சூறாவுக்கு மும்தஹினா அல்லது மும்தஹனா 2 பெயர்கள். மும்தஹினா, மும்தஹனா. இந்த சூறாவுடைய ஆரம்ப ஆயத் யா அய்யுஹல்லதீன ஆமனூ. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று தொடங்கக்கூடிய குர்ஆன்ல 3 சூறாக்கள். முதலாவது சூறா சூரத்துல் மாஇதா. சூரத்துல் மாஇதாவும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ. இரண்டாவது சூறா சூரத்துல் ஹுஜராத். மூன்றாவது சூறா இந்த சூரத்துல் மும்தஹினா. இந்த 3 சூறாவுமே மதனீதா, மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்கள் தான் இந்த 3 சூறா. ஏனென்றால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று தொடங்கக்கூடிய இந்த 3 சூறாக்கள், அதில் இது 3வது சூறா. அடுத்தது குர்ஆன்ல 10 சூறாக்கள் இருக்குது. அல்லாஹ் அழைக்கக்கூடிய சூறா. அவ்வாறென்றால் ஆரம்பமே அழைப்பு. யா அய்யுஹல்லதீன. இந்த 10 சூறாக்களில் இது 6வது சூறா, இந்த சூரத்துல் மும்தஹினா. இந்த சூறாவுல அல்லாஹ் என்ன சொல்றார்? இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் என்ன? அதாவது எங்களுடைய விரோதிகள் அல்லாஹ்வுடைய விரோதிகளோடு எப்படி இந்த உலகத்தில் வாழவர்? அல்லாஹ்வுடைய விரோதி எங்களுடைய விரோதி, இவர்களோடு எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற முறையை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். இதில் முக்கியமாக ஒரு சஹாபியுடைய சம்பவம் தான் இந்த சூராவுடைய மிக முக்கிய காரணம். அந்த சஹாபி தான் ஹாத்தப் பின் அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு. ஹாத்தப் பின் அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு தான்
இந்த சூராவுடைய முக்கிய காரணம். அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த சூராவில் விளங்கப்படுத்துகிறார், உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய குடும்பங்களாலோ கியாமத்துடைய நாளையில் எந்த லாபத்தையும் உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுமுழுதாக பின்பற்றுங்கள். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி, அவருடைய வாழ்க்கையில உஸ்வத்துன் ஹஸனா முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிட்டு ஒன்றே ஒன்றை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லா கௌல இப்ராஹிம் லி அபி, தன்னுடைய வாப்பாவை பார்த்து சொன்னார், உங்களுக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்வேன், இதை தவிர மற்ற எல்லாத்திலையும் உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய காபீர்களில் யாரெல்லாம் பாம்பு, யாரெல்லாம் விஷ ஜந்துக்களை போல் இருக்கிறார்களோ, அப்படி என்றால் முஸ்லீம்களை கண்டடத்தில் கொலை செய்ய வேண்டும், முஸ்லீம்களுக்கு எதிராக பாடுபட வேண்டும் என்று யாரெல்லாம் திட்டம் தீட்டுகிறார்களோ இவர்களுடைய தொடர்பை குறைத்துக் கொள்ளுங்கள். காபீர்களிலும் சிலர் இருக்கிறார்கள், முஸ்லீம்களோடு நல்லவர்கள், முஸ்லீம்களுடைய உறவை பேணக்கூடியவர்கள், இவர்களோடு உறவை பேணுங்கள் என்று அல்லாஹ் இதில் சொல்லிவிட்டு கடைசியாக மூமினான பெண்கள், அதாவது அந்த காலத்திலே உம்மு குல்சூம் பின்த் உக்பத் இப்னு அபீ முஈத், பெரிய ஒரு காஃபிர் தான். உக்பத் இப்னு அபீ முஈத்துடைய மகள் உம்மு குல்சூம் என்ன செய்தார்கள், மதீனாவை நோக்கி நபியை நோக்கி வந்து சேர்ந்து விட்டார்கள். இந்த பெண் விடயமாக அல்லாஹ் இந்த சூராவில் கடைசியாக பேசி அல்லாஹ் இந்த சூராவை முடிக்கின்றார். ஆகவே இந்த சூராவுடைய உள்ளடக்கம் இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப வசனங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் சொல்கிறார், ஈமான் கொண்டவர்களே. எப்படி கூப்பிடுறான் அல்லாஹ், எப்படி அழைக்கிறார்? இது கண்ணியமான அழைப்பு, சங்கையான அழைப்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவ்லியா. அல்லாஹ் சொல்கிறார், என்னுடைய விரோதி உங்களுடைய விரோதி, இவர்களை நீங்கள் நேசர்களாக தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். இதில் அல்லாஹ் முதல் சொன்னது அதுவி, என்னுடைய விரோதி. எங்களுக்கு எவ்வளவு விரோதிகள் இருக்கிறார்கள், இது இந்த இடத்தில் அதுவல்ல. இந்த இடத்தில் மிக முக்கியமானது அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் அதுவி, என்னுடைய விரோதி உங்களுடைய விரோதி. உலமாக்கள், தஃசீருடைய உலமாக்கள் இதில் எழுதும் பொழுது உலகத்தில் மனிதனுக்கு பல விரோதிகள் இருக்கலாம், இவர்களெல்லாம் விரோதிகளாக நாம் இருக்க முடியாது. யார் எங்களுக்கு விரோதி என்றால் முதல் அவன் யாருக்கு விரோதியா இருக்கணும்? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு விரோதி, அடுத்தது முஸ்லிம் சமூகத்துக்கு விரோதி. இவர்களை ஒரு நாளும் அவுலியா, நேசர்களாக எடுக்காதீர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், இன்றைய நாளில் என்னுடைய ரப்பானியா, இதே போல ஃபாத்திமா, இதே போல உமையுல் காப், இந்த மூன்று நிறுவனத்துடைய கிட்டத்தட்ட 300 சொச்சம் பிள்ளைகளை சங்கைப்படுத்தக்கூடிய நாள். ஏனென்றால் அவ்வளோ பேரும் குர்ஆனை, சிலர் முழு குர்ஆனையும் சுமந்த பிள்ளைகள், இன்னும் சிலர் அதில் ஒவ்வொரு பகுதியை சுமந்த பிள்ளைகள். மொத்தமாக 3 நிறுவனத்துடைய 300 பிள்ளைகளை சங்கைப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்விலேதான் இந்த தஃசீரை சுருக்கமாக முடித்துவிட்டு இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்று நாம் ஏப்ரல் மாதம் முடிவெடுத்திருந்தோம். அது இப்பொழுதுதான் எங்களுக்கு அதனுடைய தௌஃபீக் கிடைத்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும்,
எங்களுடைய இந்த தஃப்சீருடைய வகுப்புடைய மிக முக்கிய நோக்கம் 2030ஆம் ஆண்டு நிந்தோரிலே 1000 ஹாஃபிதுகளை ஹாஃபிதாக்களை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்திலேதான் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஃபாத்திமா உருவாக்கப்பட்டது. அதை அடுத்து உபை இப்னு கஅப் ஆண்களுக்கு உருவாக்கப்பட்டது. அதை அடுத்து ரப்பானியா உருவாக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த 1000ல் 3 ஒரு பகுதி இன்று நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறது. 1000 பேரில் 300 பேர் இன்ஷா அல்லாஹ் இன்று கௌரவப்படுத்தப்பட்டு இன்னும் 2-3 ஆண்டுகளுக்குள் நிந்தோரில் இன்ஷா அல்லாஹ் 500 ஹாஃபிதுகளை உருவாக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உங்களுடைய துஆ, இந்த ஊரவர்களுடைய முயற்சி, நமது நண்பர்களுடைய முயற்சி, இது அனைத்தும் நம்முடைய இஹ்லாஸ் இதிலே பெரும் பிரயோஜனத்தை உண்டாகும். எனவே சகோதரர்களே, இவர்களை சங்கைப்படுத்தும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எவ்வாறு இந்த ஆண்டு 300 பிள்ளைகளோ, நீங்கள் எல்லோருமே துஆ செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டு முஹர்ரமிலே இன்ஷா அல்லாஹ் 600 பிள்ளைகள் கௌரவப்படுத்தப்பட வேண்டும். குர்ஆனுக்காக, எதற்கும் அல்ல, இந்த குர்ஆனுக்காக. இந்த குர்ஆனை சுமந்த ஒரு 1000-2000 பேர் உருவாகும் பொழுதுதான் இந்த ஊரிலும் தான், முஸ்லிம்களின் அனைத்து ஊர்களிலும் தான் இஸ்லாத்துடைய மனம், இஸ்லாத்துடைய வாடை அடிக்க ஆரம்பிக்கும். எனவே சகோதரர்களே, தஃப்சீருக்கு நீங்கள் 100வது தஃப்சீரை தாண்டி இன்று 101வது தஃப்சீருடைய தினம் எல்லோருக்கும் சந்தோஷமான தினம். இந்த தினத்திலே தான் நாம் இந்த நிகழ்வை வைத்திருக்கின்றோம். இந்த பிள்ளைகளை சந்தைப்படுத்தி இன்னும் உற்சாகப்படுத்தும். ஏனென்றால் மார்க்க விடயங்கள் உற்சாகப்படுத்தாமல் முன்னே செல்லாது. எந்த நேரமும் நரகவாதி நரகவாதி என்று சொல்லுவதால் இந்த சமூகத்தில் மார்க்கம் வளராது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாப்பா வைத்த பேர் அபூபக்கர், நபி அவர்கள் வைத்த பேர் சித்தீக். நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சித்தீக் என்று வரணித்து, நீ சொர்க்கவாதி அப்பா, நீங்க சொர்க்கவாதி என்று சொல்லியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னேற்றினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா வைத்த பேர் உமர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பேர் ஃபாரூக். இந்த உம்மத்துடைய ஃபாரூக் சொர்க்கவாதி. காலித் பின் வலீத் வாப்பா வைத்த பேர் காலித், நபி அவர்கள் வைத்த பேர் சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று உற்சாகப்படுத்தினார்கள். ஹம்ஸா வாப்பா வைத்த பேர் ஹம்ஸா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பேர் அஸதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று வைத்தார்கள். ஹஸரத் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் வாப்பா வைத்த பேர் அபூ உபைதா, நபி அவர்கள் சொன்னார்கள் அமீனு ஹாதிஹி உம்ம, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் இவர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபீ வக்காஸ், சகோதரர்களே, தல்ஹா, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்கள் பார்த்து அங்கிருந்து ஒரு முஅஸ்ஸின் பிலால், இவரை கூட ரசூலுல்லாஹ் விடல, சொன்னாங்க பிலால், சமிஅத்து தஃபன அலைக ஃபில் ஜன்னah, பிலால் சுவர்க்கத்தில் நடக்கிற சத்தத்தை கேட்டேனே பிலால், என்ன அமல் செய்கிறாய்? எப்படி பிலால் வாழ்ந்திருப்பார்? சகோதரர்களே, மக்களை உற்சாகமூட்ட வேண்டும், மக்களுக்கு ஆசையை காட்ட வேண்டும். சொர்க்கத்துடைய ஆசை, குர்ஆனுடைய ஆசை, மக்களிடம் இருக்கும் பணத்தை செலவழிப்பார், மக்கள் எதற்கும் தயாராகுவார்கள். அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, இது இஹ்லாஸோடு நடக்க வேண்டும் என்று 5 ஆண்டுகள் மறைத்து வைத்திருந்தோம். ஆனால் இந்த ஹதீஸ்களை பார்த்த பொழுது இஹ்லாஸை விட முக்கியம் மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும், பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும். ஃபாத்திமா மதரசா ஆரம்பிக்கப்பட்டு 5 ஆண்டுகள், பல கோடி செலவழித்த மக்கள் இடத்திலே இருக்கிறீர்கள், பல கோடியை தந்தவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய கண்ணும் குளிர வேண்டும். வாழ்க்கையில் இதை நாம் கண்டுவிட்டோமே,
ரப்பானியா கட்டிடத்தை எங்களுக்கு வக்ஃப் செய்த குடும்பம் இருக்கிறது இன்னும் இந்த ஊரிலே. உபை இப்னு காபை கட்டியவர்களும் சீமந்திகளை தந்தவர்களும் சாப்பாடுகளை தந்தவர்களும் சகோதரர்களே, நாம் யாரையும் மறக்கவில்லை. இதற்கு வக்ஃப் செய்தவர்கள், காணிகள் தந்தவர்கள், பணம் தந்தவர்கள், சிந்தனையால் உதவி செய்தவர்கள் பலர் இந்த ஊரிலும் வெளிநாடுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கண்கள் குளிர வேண்டும். இந்த 300 பிள்ளைகளும் உங்களுடைய பணத்தால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், உங்களுடைய முயற்சியால். இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய 30 உஸ்தாத்மார்களையும் சங்கைப்படுத்துவோம். அவர்களும் அயராது பாடுபட்டு இந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தவர்கள். அதே நேரம் இந்த 3 நிறுவனத்துடைய நிர்வாகிகள் சகோதரர்களே என்றெல்லாம் வரலாறுகள் உங்களுக்கு தெரியும், இந்த ஊரவர்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய முயற்சியின் கடைசியை நாம் அடைய வேண்டும். கிட்டத்தட்ட 2030ஆம் ஆண்டு இந்த தஃப்சீரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல் சகோதரர்களே 1000 ஹாஃபிதாக்களை இந்த ஊரிலே உருவாக்க வேண்டும் என்ற எங்களுடைய இந்த ஆசையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக கராத் ஓதுவதற்கு, அதாவது உபை இப்னு காபுடைய உஸ்தாத் அல்-காரி இஹ்சான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்ப கராத் ஓதுவார்கள். கொஞ்சம் சைக்கிள்
Alhamdulillah. Bismillahirrahmanirrahim. இப்பொழுது இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்யும் முன்பாக கிராத் ஓதி சென்றவர்கள் உபயோக குர்ஆன் மனன பீடத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றுகின்ற அல்-ஹாஃபிஸ் மௌலவி எம்.எஸ். இஹ்சான் பாரி அவர்கள் இவர்கள் ஹையத்துல் குர்ஆன் நவீனை நிறைவு செய்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ரப்பானியா இஸ்லாமிய உயர்கல்விகள் பெறுபவர், ஃபாத்திமா முஸ்லிம் பெண்கள் அரபிக் கல்லூரி, உபயோக குர்ஆன் மனன கலாபீடம் ஆகியவற்றிலே 2019 4/20 தேதி வரை குர்ஆனை மனனம் செய்த அளவிற்கேற்ப அந்த மாணவர்களினை வருடாந்தம் கௌரவிக்கும் நிகழ்வின் முதலாவது நிகழ்வு இன்று ஜும்மா பெரிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினை இந்த 3 நிறுவனங்களிலும் அதிபர் அல்-ஹாஃபிஸ் அலி அஹ்மத் ரஷாதி அதிபர் அவர்களது வழிகாட்டுதலிலே இந்த 3 நிறுவனங்களிலும் முகாமித்துவ சபையின் தலைவர் அல்ஹாஜ் ஐயல் ஜமாதீன் சார் அவர்களது தலைமையிலே இந்த வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய வைபவத்திற்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதம அதிதி அல்ஹாஜ் மௌலவி ஏஎஸ்எம் அலியார் ஃபலாஹி அவர்கள், மட்டக்களப்பு மாவட்ட ஜமியத்துல் உலமாவின் தலைவர், முன்னாள் காதி நீதிபதி, அதேபோல் நான் நினைக்கின்றேன் 1960ஆம் ஆண்டிலிருந்து காத்தாங்குடி ஜாமிஉல் ஃபலா அரபு கல்லூரி உபதலைவராகவும் உப அதிபராகவும் செயற்பட்டு வருகின்றார்கள். நமது ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரி புதிய கட்டிடத்திலே ஆரம்பம் செய்கின்ற போது வந்து அதனை ஆரம்பித்து வைத்தவர்கள் இன்று இந்த அறுவடை விழாவிலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னாரணியில் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய உலமாக்கள், ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் ஏனைய மஹல்லாக்களின் நம்பிக்கையாளர்கள், அழைப்பை ஏற்று வந்த அனைவர்கள், ஆர்வலர்கள், அதிதிகள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள், உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த விழாவிற்காக வரவேற்று இந்த விழாவில் ஆரம்ப பரிசளிப்பு உரையினை நிகழ்த்துவதற்காக இந்த விழாவில் பிரதம அதிதி சங்கைக்குரிய அல்ஹாஜ் மௌலவி ஏஎஸ்எம் அலியார் ஃபலாஹி அவர்களிடையே பரிசளிப்பு உரையினை நிகழ்த்தி ஆரம்பம் செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين.
أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن صدق الله مولانا العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم أشراف أمتي حملة القرآن صدق رسول الله صلى الله عليه وسلم. குர்ஆனுடைய மனன வகுப்புகளை நடாத்தி கொண்டிருக்கின்ற 3 மதரசாக்களுடைய அன்புக்குரிய நிர்வாகிகளே, உஸ்தாதுமார்களே, இந்த கண்கொள்ளா காட்சியான நமது எதிர்கால செல்வங்களான இந்த உம்மத்தினுடைய கண்ணியமிக்கவர்கள் என்பதாக நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றி புகழப்பட்ட நமது மாணிக்கங்களை குர்ஆனுடையவர்களாக, குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை தங்களுடைய உள்ளங்களிலே சுமந்து மனனம் செய்து தங்களுடைய வாழ்க்கையிலே இபாதத் அமல்கள் செய்யக்கூடிய நல்லவர்களாக மாற்றக்கூடிய ஒரு பணியினை குர்ஆனுடைய தஃப்சீர்களையும் விளக்கங்களையும் மிக சிறப்பான முறையிலே இந்த ஊரிலே மிகவும் இஹ்லாஸோடும் மிகவும் முயற்சியோடும் இந்த ஊரை வழிநடத்தி செல்லுகின்ற நமது அன்புக்குரிய மரியாதைக்குரிய ஷேக் அஹ்மத் அலி ரஷாதி அவர்களே, இந்த ஊர் பள்ளிவாயர்களுடைய நம்பிக்கை பொறுப்பாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த ஊரை சேர்ந்த நல்லோர்களே, அருமையான தாய்மார்களே, உங்கள் அனைவர்களையும் விழித்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த பாரிய முயற்சியை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து ஹஸரத் அவர்கள் சொன்னது போல 1000 ஹாஃபிதுகள் 1000 ஹாஃபிதாக்களை இன்னும் சில வருடங்களால் இந்த ஊர் பெற்றுத்தர வேண்டும் என்பதாக அவர்களுடைய கனவல்ல, அவர்களுடைய நினைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த பணியை நாமெல்லாம் பார்த்து கண் குளிரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வாராக. நம்முடைய இலங்கை திருநாட்டிலே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஆரம்ப காலத்திலே இல்லை. இந்த ஊரிலே ஒரு பாட்டைமாக செய்தார்கள். 1971ஆம் ஆண்டு முழு நேரமாக காத்தாங்குடி பலாஹ் மதரசாவிலே ஏற்பாடு செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 500க்கும் அதிகமான ஆளுநர்கள் பலாகிலே பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். உங்களுடைய இந்த அழகான இந்த ஊரிலும் பல ஆளுநர்கள் பட்டம் பெற்று வெளியேறியிருக்கின்றார்கள். இந்த பள்ளியிலே தராவிய தொழுகை
அஷ்ரப் ஹாமித் அவர்கள் இப்போது துபாயிலே இருக்கின்றார்கள். அவர்கள் மிக அழகாக ஓதி தொழில்கின்றார்கள். நம்முடைய ஜியாத் ஹாமித் அவர்கள், பல ஹாமிதுகள் இந்த ஊரிலே பலாகிலே பட்டம் பெற்று ஆலிம்களாகி அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலே ஹாமிதுகள் இல்லாத ஒரு பெரும் குறை நமது நாட்டுக்கு இருந்ததை சம்மான் துறையும் காத்தாங்குடியும் இணைந்து அல்லது தனித்தனியாக இந்த ஹாமிதுகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரும் சாதனையை படைத்தவர்களாக கிழக்கிலேதான் இந்த பெரிய அமைப்பை உண்டாக்கியவர்கள் என்பதிலே நாம் அனைவர்களும் பெருமைப்படும். நம்முடைய கொழும்பு சம்மாங்கோட்டு பள்ளிவாயிலும் கொழும்பு மருதாணி பெரிய பள்ளிவாயிலும் இந்திய திருநாட்டை சேர்ந்த ஒரு சில ஹாமிதுகள் வந்து தொழுதுவிட்டு போய்விடுவார்கள். நம்முடைய மட்டக்களப்பு பிரதேசத்தில் நம்முடைய மட்டக்களப்பிலே 10-15 ஹாமிதுகள் வர்த்தகர்களாக ஆலிம்களாக அவர்கள் வந்தவர்கள் தராவீஹ் தொழுகையை குர்ஆன் முழுமையாக ஓதி தொழுகக்கூடியவர்களாக இருப்பார். அவர்கள் இந்த நாட்டை விட்டும் வெளியேற்றப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலேதான் முத்துவாப்பா ஆலிம் சாஹிப், நஹவி சயீத் அஹமது ஆலிம் சாஹிப், அந்நஹவி நூஹ் ஆலிம் சாஹிப், கண்ணாடி ஆலிம் சாஹிப் போன்றவர்கள் பலாஹ் உஸ்தாத் ஷேகுல் பலாடத்திலே அவருடைய தமாம் நிகழ்வுக்கு நானும் சென்றிருந்தேன். அவர்களே, நாங்கள் இந்த நாட்டை விட்டும் நாங்கள் எங்களுடைய பிறந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கூடிய கட்டாய நிர்பந்தம் வந்துவிட்டது. எங்களுடைய இந்த குறுகிய காலத்துக்குள்ளாக உங்களுடைய பலாஹிலே முழு நேர ஒரு ஹிஃபுல் மதரசாவை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக இந்த சபையிலே இந்த ஒலிவாங்கியிலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக முத்துவாப்பா அலிம்சா என்றால் விவாத வேள்வி, மிக அழகான சித்தீகி வம்சம். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்களுடைய உம்மா அப்பா அபூபக்கர் என்று பெயர் வைத்தாலும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அனைத்து உலகத்தாருக்கும் அருளாக போட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக் உண்மையாளர் என்பதாக பெயர் வைக்கப்பட்ட அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தான் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய முத்துவாப்பா. அதே போன்று நாங்கள் அந்த ஆர்வம் முடிந்தவுடனே எங்களுடைய பலாகிலே அந்த ஹிஃபுல் மதரசாவை நாங்கள் சம்மாந்துறை ஹஜ்ஜி முகமது ஹாஃபிஸ் அவர்களை வைத்து நாங்கள் ஆரம்பித்தோம். அவர்கள் காலியிலே மௌலவியாக பட்டம் பெறவில்லை. இருந்தாலும் நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு நாங்கள் இந்த ஆலிமாக கூடிய கல்விகளை நாங்கள் கற்றுத் தருகின்றோம். நீங்கள் தான் இந்த கலாபுரத்தினுடைய அதிபராக உஸ்தாதாக கடமையாற்ற வேண்டும் என்பதாக சொல்லி அவர்கள் ஆரம்பித்தார்கள். அவர்கள் நடத்தினார்கள். அதற்கு பின்னால் பல ஹாஃபிதுகள் உருவானார்கள். பல ஹாஃபிதுகள் அப்போது மக்கா முக்கர்ரமாவிலே முசாபகத்துல் குர்ஆனுல் கரீம் குர்ஆன் போட்டி நடைபெறும். என்னுடைய பலாஹ் ஸ்ரீலங்கா பலாஹ் என்றுதான் அந்த மாணவர்கள் அமரக்கூடிய ஆசனத்திலே போடப்பட்டது. அவருடைய பேரோ ஊரோ போடப்படாமல் பலாஹ் ஸ்ரீலங்கா அந்த மாணவர் அனுபவிக்க வேண்டும். அவர்கள் அந்த முசாபகாவை ஓதுவார்கள். அவர்களை காமத்துல்லாவுக்குள்ளே அவர்கள் அழைத்து செல்வார்கள். அரச விருந்தினர்கள். இவ்வாறு ஆரம்ப காலம் மிக சங்கைப்படுத்தப்பட்ட காலம். அல்ஹம்துலில்லாஹ், இப்போது ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் இவ்வாறான மதரசா நடைபெறுகின்றது. குறிப்பாக இந்த ஊரிலே 300 மாணவர்கள்
மாணவிகளும் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றார்கள் என்ற கூடிய செய்தியினை கேட்டு மிக சந்தோஷமடைகின்றோம். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவர்களும் சந்தோஷமடைய வேண்டியது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சந்தோஷமடைகின்றார். ஒளியினால் படைக்கப்பட்ட மலாயிகாமார்கள் இந்த இடத்திலே உரை சூழ்ந்திருப்பார்கள். அவர்கள் சந்தோஷமடைகின்றார்கள். நல்லோர்களாகிய நாங்கள் சந்தோஷமடைகின்றோம். ஆகவே இந்த குர்ஆனுடைய பொருளினால் நம்முடைய நாட்டுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த குர்ஆனுடைய வர்க்கத்தை கொண்டு அவைகள் எல்லாம் இல்லாமலாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகூனல் ஃபிதன், குழப்பங்கள் உண்டாகும். எல்லா நாட்டிலேயும் குழப்பம் வரும், எல்லா ஊர்களிலும் வரும், சின்ன கிராமங்களிலும் குழப்பங்கள் வரும். சஹாபாக்கள் கேட்டார்கள், மல் மஹ்ரஜு மின்ஹா, அந்த குழப்பங்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற என்ன வழி என்று கேட்டார்கள். கஸரத்து திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதுதல் என்பதாக சொன்னார்கள். எப்ப அதிகமாக ஓதலாம்? குர்ஆனை மனனம் செய்தால்தான் அந்த ஹாஃபிது குறைந்தது ஒரு நாளைக்கு 6 ஜுஸாவது ஓதணும். அப்போதுதான் அந்த குர்ஆன் உள்ளத்திலே பதிவாகும். இந்த பிள்ளைகள் 300 பேர் என்றால் 6 ஜுஸுன்னா எவ்வளவு வரும்? 1800 ஜுஸுக்கள் நம்முடைய பிள்ளைகள் ஓதக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பெறுகின்றோம் என்றால் எந்த பிரச்சனைகளும் வராது. அல்லாஹ் பாதுகாப்பவன், நம்மை பாதுகாப்பான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு நம்மளுடையது என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்படுத்தியிருக்கிறார். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த குர்ஆனை நாங்கள் பிரமாண்டமான மலைகள் மீது நாங்கள் இறக்கி வைத்தால் رأيته خاشعا متصدعا من خشية, அந்த குர்ஆன் மிக அற்புதமானது, மிக ஆழமானது, சக்தி வாய்ந்தது. அந்த மலைகள் எல்லாம் வெடித்து தூசி தூசாகி விடுவதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஜராமலினால கொடுக்கப்பட்டது. அப்ப ஏன் அந்த மலை உடையல்ல? மலக்குகளுக்கெல்லாம் தலைவரான சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வஹ்யை கொண்டு வந்தவர்கள், வஹ்யை பெறுபவர்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அனைத்து உலகத்தாருக்கும் அருளாக அனுப்பப்பட்ட சையதுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், வல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். அவர்கள் இருவர்களும் அங்கு இருக்கின்ற போது எவ்வாறு மலை உடைய முடியும்? உடைஞ்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, ரசூலுல்லாஹ் நாங்க இந்த இந்தூர் பள்ளிக்குள்ள இந்த 300 பிள்ளைகளை வச்சுட்டாங்க இந்த விழாடு. ஆகவே நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தனவந்தர்களும் நம்முடைய வசதிக்கேற்ற நாங்கள் இந்த மதரசாக்களை உருவாக்குவதற்கு நாங்கள் உதவுகிறோம். இந்த கிராத்தை ஓதியவர்கள் ஆரம்பத்திலே ஓதினார்கள், விசுவாசிகளே உங்களுக்கு தரப்பட்ட ஹலாலான பொருளாதாரங்களில் இருந்து வாரி வழங்குங்கள். நமது பகுதி பொன் விளையும் பகுதி. இன்ஷா அல்லாஹ் இந்த அவுலியாக்கள் இருக்கின்ற போது தேவைக்கான மழைகள் முடியத்தான் செய்யும். நாங்கள் மழைக்காக வேண்டி துஆ செய்யத்தான் வேண்டும். எனக்கும் இந்த நேரத்தை தந்தமைக்காக வேண்டி அனைவர்களுக்கும், குறிப்பாக நமது வீரில் மேலான நண்பர் ஷேக் அலி ரஷாத், அலி அஹ்மத் ரஷாதி அவர்களுக்கும்
அனைவர்களுக்கும் நன்றி கூறியவராக என் அருமை தாய்மார்களே, நீங்கள் தான் ஒரு நேரம் உங்களுடைய பிள்ளைகளோடு வாழக்கூடியவர்கள். பெற்றோர்கள் வியாபாரத்துக்காக செல்வார்கள், விவசாய நிலங்களிலே அவர்கள் பகலெல்லாம் நிற்பார்கள், மாதிரியாக தான் வருவார்கள். உங்களுடைய பொறுப்பு தான் உங்களுடைய ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் உரிய முறையிலே ஓதக்கூடியவர்களாக ஆபங்களாக ஆகக்கூடியவர்களாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் துஆ செய்ய வேண்டும், ஊரவர்கள் உதவ வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்பதாக வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாகன் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய பரிசளிப்பு விழா உரையினை நிகழ்த்தி ஆரம்பம் செய்து வைத்த அல்ஹாஜ் மௌலவி ஏசம் அலியார் மிலாகி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றோர்கள் இங்கு வருகை தந்திருப்பீர்கள். உங்களுக்கு இலக்கங்கள் மற்றும் நிறங்கள் வழங்கப்பட்டிருக்கும். அவ்வாறானவர்கள் தயவு செய்து உங்களுடைய அந்தந்த நிறங்களுக்குரிய இலக்கங்களுக்குரிய பகுதிக்கு சென்று அந்த இடத்திலே இருந்து நீங்கள் பரிசுகளை பெறுவதற்காக வருகை தந்தால் மிக உதவியாக இருக்கும். ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரி சார்பிலே அவருடைய தந்தைமார் அல்லது சகோதரர்கள் அல்லது உறவினர்கள் வருகை தந்திருப்பீர்கள். அவ்வாறானவர்களும் நீங்கள் அங்கே சென்று உங்களுடைய உரிய இடங்களிலே அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 30 ஜுசுவினை மனனம் செய்த மாணவர்களது பெற்றோர்கள் மட்டும் அவர்களோடு வந்திருந்தால் அவர்களோடு வந்து பரிசினை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்வின் அருளால் இந்த ஒரு மண்ணிலே ரப்பானிய நிர்வாகம் 16 விதமான கற்கை நெறிகளிலேயும் நடைமுறைகளிலேயும் செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது. பெண்களுக்கான பொதுவான பயான் நிகழ்வு, பெண்களுக்கான பகுதி நேர மதரசா, பெண்களுக்கான முழு நேர மதரசா, ஆண்களுக்கான பகுதி நேர இஃப்கு மதரசா, ஆண்களுக்கான முழு நேர இஃப்கு மதரசா, ஆண் உலமாக்களுக்கான ஹதீஸ்களை உயர் கற்கைகளை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் ஹதீஸ், தௌலத்துல் ஹதீஸ் ஆகிய கிரந்தங்களிலேயும் தெளிவாக கற்கின்ற அந்த நிகழ்வு. அதேபோல் இலங்கையில் முதல் முறையாக பெண் ஆலிமாக்களுக்கான ஹதீஸ்களை உயர் கற்கை நெறி, ஆண்களுக்கான பொதுவான தஃசீர் வகுப்பு, வயது வந்தவர்களுக்கான குர்ஆன் வகுப்பு, பெண்களுக்கான வாதாந்த பயான் நிகழ்வுகள், அதேபோல இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு உதவி செய்து வளர்ந்த பெண்களுக்கான தஃசீர் வகுப்பு, ஆலிம்கள் மற்றும் ஹாஃபிஸ்களை கௌரவிக்கும் நிகழ்வு, ஹாஜிகளை வரவேற்று உபசரிக்கின்ற நிகழ்வு, மாணவர்களுக்கான ஏழ் மாணவர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வு, ஓயல் மாணவர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வு என 16 விதமான இஸ்லாமிய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றது. இந்த 3 நிறுவனங்களில் புதிய மாணவர்களை சேர்க்கின்ற நிகழ்வுகளும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு தேவையான விண்ணப்பங்கள் பள்ளிவாசலின் முன்பகுதியில் இருக்கின்றது. தேவையான சகோதரர்கள் அதனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்பொழுது பரிசீலித்து வருகின்றோம். முதலில் இந்த பரிசுகளினை பெற வருகின்றவர்கள் தயவு செய்து இந்த அனைத்து பரிசுகளையும் என்னுடைய பிரதமர் அவர்களே பணிகளை வைத்திருந்தார்கள். எனவே பரிசுகளினை பெற வருகின்றவர்கள் வலது பக்கமாக இருக்கின்றவர்கள் பரிசினை பெற்று இங்கு வலது பக்கமாக நீங்கள் அதேபோல் இடது பக்கமாக இருக்கின்றவர்களும் பரிசினை பெற வருகின்றவர்கள் பரிசினை பெற்று அவ்வாறு நீங்கள் இந்த இடது பக்கமாக சென்று நீங்கள் ஆரம்பத்தில் எந்த இடத்தில் இருந்தீர்களோ அந்தந்த இடங்களில் அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மூன்று நிறுவனங்களிடம் அதிபர் அல்ஹாஜ் அல்ஹாஃபிஸ் மௌலவி ஏ அலி அஹமத் ரஷாதி அவர்களிடையே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பரிசு 30 ஜுஸுகளிலே, அதாவது இந்த பரிசு வழங்கும் நிகழ்வு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய இந்த நிறுவனங்களிலே குர்ஆனை பூர்த்தி செய்திருக்கிறது. இவர்கள் இப்போதும் இன்னும் அதிகமாக பூர்த்தி செய்திருப்பார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் தான் இந்த விழாவினை ஆரம்பிச்சிருந்தோம். எனவே அந்த நேரத்தில் முடிந்ததற்கு தான் வழங்கப்படுகிறது. முதலிலே 30 ஜுஸுகளிலே அந்த நேரத்திலே நிறைவு செய்த 17 என்னுடைய ஹாஃபிஸ் மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. இலக்கம் 1 AS நாசிர் அஹ்மத், இலக்கம் 2 MHM அல்-லைஸ், இலக்கம் 3 IMYA ரஹ்மான், இலக்கம் 4 MR அக்தர் ஜக்கி, இலக்கம் 5 SM சர்ஃபான். இவர்கள் எல்லோரும் குர்ஆன் மன்னன கலாபடத்தை சேர்ந்தவர்கள். இலக்கம் 6 ஆர் அப்துல் ரஹ்மான், இலக்கம் 7 ALM அதீப், இலக்கம் 8 JM ஷஹீத். இது ஒரு பொறியியல் பீட மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலக்கம் 9 MRM ராஜித் ஹுஸ்னி, இலக்கம் 10 FM அக்ஷான், இலக்கம் 11 MRM மினோஸ், இலக்கம் 12 MNF நுஸ்கியா ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரி மாணவிகள். அவர்கள் சார்பில் இந்த பெற்றோர்கள் அல்லது பாடசாலை கேட்டுக்கொள்கிறோம். 12 MNF நுஸ்கியா, இலக்கம் 13 ABF ஷியாமா, இலக்கம் 14 MSF ஃபாஹிமா, இலக்கம் 15 AA அஃப்ரீன், இலக்கம் 16 AHF ஹசானா, இலக்கம் 17 HF ஹஸ்னத். இவர்கள் எல்லோரும் 30 ஜுஸுகளை நிறைவு செய்வார்கள். அடுத்ததாக இதுவரைக்கும் அந்த பாத்திமா மதரசால முழு குர்ஆனை ஓதினார்கள் ஒரு ஆள். இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதத்தில் முஸ்கியா, இதேபோல் அஃப்ரீன், அடுத்தடுத்த பிள்ளைகள் முழு குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் ஓதினார்கள், தயாராகிறார்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்த 28 ஜுஸு மனனம் செய்தவர்கள் உபயோகத்தை சேர்ந்த MJ, இலக்கம் 18 MJM ஃபஹத், இலக்கம் 19 MAA அஸ்ரிஃப் உபயோகா 23 ஜுஸுகள், இலக்கம் 20 AWA இப்தார் உபயோகா 27 ஜுஸு, இலக்கம் 21 MNS நத்வி உபயோகா 23 ஜுஸு, இலக்கம் 22 MHF இஹ்சானா ஃபாத்திமா முஸ்லிம் அரபு கல்லூரி 21 ஜுஸு, இலக்கம் 23 MFF கிஷோர் 27 ஜுஸு, இலக்கம் 24 MMF ஃபர்வின் 26 ஜுஸுகள், இலக்கம் 25 AH இஃபாசா ஹமீத் 24 ஜுஸுகள், இலக்கம் 26 NFH விஜாஹா 22 ஜுஸுகள். பெற்றோர்கள் தயவு செய்து வருகின்ற போது உங்களுடைய அந்த
இலக்கம் 42 SAF ஷிராஃபா 14 ஜுசு. இலக்கம் 43 MF புஷ்ரா 13 ஜுசு. இலக்கம் 44 ABF அஃப்ரா 12 ஜுசு. இலக்கம் 45 AF ரவாஹா 12 ஜுசு. இலக்கம் 46 ARF சஜீதா 11 ஜுசு. இலக்கம் 47 MNFN ஹானி 19 ஜுசு. இலக்கம் 48 SMF சிமானா 18 ஜுசு. இலக்கம் 49 MAF ஹனீனா 17 ஜுசு. இலக்கம் 50 MJF நுஸ்கா 17 ஜுசு. இலக்கம் 51 MFF இல்ஃபா 14 ஜுசு. இலக்கம் 52 SHF இஷாரா 13 ஜுசு. இலக்கம் 53 MF ரஸ்பா 12 ஜுசு. 54 SAF சின்னா 12 ஜுசு. 55 SMFN ஃபஸ்டி 11 ஜுசு. 56 MMN நதா 11 ஜுசு. 57 AB ஃபாத்திமா ஃபஸாஹா 11 ஜுசு. இதற்கு அடுத்ததாக எங்களுடைய மூன்று நிறுவனங்களிலும் கடமையாற்றி எங்களுடைய விரிவுரையாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறப்போகிறது. இந்த நிகழ்விலே எங்களுடைய மூன்று நிறுவனங்களிலும் முகாமைத்துவ சபை தலைவர் அல்ஹாஜ் ஐயல் ஜமாட்டிக் சார் அவர்களை கலந்து கொள்ளுமாறு அங்கோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
இதற்கு அடுத்ததாக எங்களுடைய இந்த 4 நிறுவனங்களிலும் காரியாலய கடமைகளிலும் முகாமைத்துவத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு. காரியாலய உதவியாளராக நலப்பணி சேவையிலே ஆற்றிக் கொண்டிருந்தார்கள் எங்களுடைய சகோதரர் எம்ஐ ஹுசைன் அவர்கள். இந்த 4 அடுத்ததாக ஐஎல் அஷ்ரப் அலி அவர்கள். இந்த 4 நிறுவனங்களில் உள்ளவர்களுக்கு ரிஸ்க் கொண்டிருக்கின்றார்கள். நலப்பணிய சேவை ஐஎல் அஷ்ரப் அலி அவர்கள். அதனைத் தொடர்ந்து டி ஆனந்த் பாபா அவர்கள் ஃபாத்திமா முஸ்லிம் மாநில கல்லூரியில் கடமையாற்றுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து ரப்பானியாவிலே கடமையாற்றுகின்ற சகோதரர் கே அஹ்மத் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுவரை தௌரத்துல் ஹதீஸ் டிப்ளோமா பாடநெறியை நிறைவு செய்து இதுவரை ரப்பானியாவிலிருந்து 60 பேர் வெளியாகியிருக்கிறார்கள். தற்போது இருப்பவர்கள் 20 பேர். அதேபோல் ரப்பானியா பகுதி நேர மதரசாவிலே 28 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உபைபுலுகா முழு நேர மதரசாவிலே 4 ஹாஃபிஸ்கள் வெளியாகியிருக்கிறார்கள். உபைபுலுகா முழு நேர மதரசாவிலே தற்போது 50 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உபைபுலுகா முழு நேர மதரசாவில் கிதாப் பிரிவிலே புதிதாக ஆரம்பம் செய்தது. இப்பொழுது 9 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் உபைபுலுகா பகுதி நேர மதரசாவிலே 8 ஹாஃபிஸ்கள் இதுவரை வெளியாகி இருக்கிறார்கள். உபைபுலுகா பகுதி நேர மதரசாவிலே தற்போது 75 மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா பெண்கள் மதரசாவிலே ஹாஃபிஸ்கள் 8 பேர் வெளியாகி இருக்கிறார்கள். ஃபாத்திமா பெண்கள் முழு நேர மதரசாவிலே 90 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா பெண்கள் பகுதி நேர மதரசாவிலே 63 பேர்கள் இப்போது கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். 18 உஸ்தாதுமார்கள் உஸ்தாதாமார்கள் 8 பேர், ஊழியர் 4 பேரோடு இந்த நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய துவா தொடர்ந்து இருக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வேண்டிக் கொண்டு தொடர்ந்து பரிசுகளுக்கு வருகின்றோம். 10 ஜுசுக்களிலே நிறைவு செய்தவர்கள் உபயோகம் காவல் மதரசாவிலே செய்தவர்கள் இலக்கம் 58 ஐஎம் சாஜித், 59 எஸ்எம் சாஜித், 60 எம்ஐஎம் அன்சார், இலக்கம் 61 எம்ஆர் ராஷித் 8 ஜுசு, இலக்கம் 62 என்எம்ஏ அப்தாஸ் 8 ஜுசு, இலக்கம் 63 எம்எச்எம் ஹம்தி 8 ஜுசு, 64 எம்எஸ் அதி 8 ஜுசு, இலக்கம் 65 ஏஆர்ஏ சஹி 8 ஜுசு, இலக்கம் 66 எம்ஜேஎம் ஹம்தான் 8 ஜுசு, இலக்கம் 67 எம்யூஎம் அஃப்ரன் 6 ஜுசு, இலக்கம் 68 எம்ஜேஏ ஹம்தி 9 ஜுசு, இலக்கம் 69 எம்யூஎஸ்எம் சௌதாஸ் 9 ஜுசு, 70 எம்என்எம் முஸ்லிம் 6 ஜுசு, 71 ஏஎஸ்எம் இஸ்மாயில் 6 ஜுசு, 72 ஏஎம் சஹீர் 6 ஜுசு, 73 எம்என்எம் சிம்மாரா. இவர்கள் ஃபாத்திமா முஸ்லிம் மாநில அரபு கல்லூரியை சேர்ந்தவர்கள். அவர் சார்பில் வந்தவர்கள் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிமாரா எம்என்எம் சிமாரா 10 ஜுசு, 74 ஏடிஎஃப் நுஸ்ரா 10 ஜுசு, இலக்கம் 75 எம்ஏஎம் இஹ்சானா 10 ஜுசு, இலக்கம் 76 ஜேஎஃப் அஸ்ஹரா 9 ஜுசு, இலக்கம் 77 எஃப் அமல் 8 ஜுசு, இலக்கம் 78 எம்ஐஎஃப் ஷஃபா 8 ஜுசு, இலக்கம் 79 ஏஎஃப் அக்ஷா 7 ஜுசு, இலக்கம் 80 எம்எஃப் நிஃபா 7 ஜுசு, இலக்கம் 81 எம்எம்ஹெச் சித்தியமா 7 ஜுசு, இலக்கம் 80
இலக்கம் 102 எம் அல் அனாத் 5 ஜுசு. இலக்கம் 103 பிஎம் அன்சீர் 5 ஜுசு. உபைதுல் காஃபான் மன்னன இடத்தை சேர்ந்தவர்கள். 104 எம்ஜேஎம் ஹன்சிப் 5 ஜுசு. இலக்கம் 105 எம்ஆர் அதீப் அஹ்மத் 5 ஜுசு. இலக்கம் 106 எம்ஜேஎம் ரிமாஸ் கான் 5 ஜுசு. இலக்கம் 107 எம்ஏஒய் இல்ஹாம் 5 ஜுசு. இலக்கம் 108 எம்என்எம் நிஹாஜ் 5 ஜுசு. இலக்கம் 109 ஏ அப்துல்லா 5 ஜுசு. இலக்கம் 110 ஏசம் அஷ்ஃபாக் 4 ஜுசு. 111 ஆர் ஹசன் 4 ஜுசு. இலக்கம் 112 ஏரவேல் அதீப் 4 ஜுசு. இலக்கம் 113 எம் சமீர் 3 ஜுசு. இலக்கம் 114 எம்என்எம் அஷ்ஃபாக் 3 ஜுசு. இலக்கம் 115 ஏஎம் ஜுமை 3 ஜுசு. இலக்கம் 116 எம்எச்எம் அனான் 3 ஜுசு. இலக்கம் 117 என்என் ஹன்சுல்லா 2 ஜுசு. இலக்கம் 118 கேஆர் ரஸ்கான் முஹம்மத் 2 ஜுசு. 119 என்என் நஜாத் 2 ஜுசு. இலக்கம் 120 எம்ஏஎம் அன்சார் இவர்கள் 1 ஜுசுவினை சேர்ந்தவர்கள். எம்ஏஎம் அன்சார் 120. இலக்கம் 101 எம்ஏஎம் ஆதி 122 ஏஆர் குஃப்ரி 123 எம்எம் ரிஹா 124 எம்எஃப்எம் ரஜான் 125 எம்என்எம் அதீப் 126 ஜேஎம் ஜம்ரத் 122 இல்ஹாம் 128 ஜேஎம் ரஹ்மத் 129 ஏஎம்எஸ் ஆகி 130 கேஐஎம் அக்ஷன் 131 எம்ஜேஏ அன்சிர் 132 எச்எம்எம் அப்ஹா 133 ஏஜிஎம் அல்தா 134 என்எம்ஏ அம்மார் மஹ்தி 135 என்எம்எம் அப்ஹா 136 எம் அப்துல்லா 137 ஏஎம் நிசார் முகமது 138 எம்ஐ யூனுஸ் 139 பிஏஏ அப்துல்லா 140 எம்எஸ்எம் ஹஃப்தி 141 எச்எம் ஹாரிஸ் 142 எம்ஐஎல் மனு 143 ஐஏ ஆகிப் அஹ்மத் 144 ஐஏ ஆகிப் அஹ்மத் 145 எஸ்எம்ஏ அஸ்ரி 146 அஃப்தி அஹ்மத் 147 எம்எச்எம் மனாசர் 148 ஐஎம் அஃப்ரித் ஃபராஜ் 149 எம்பிஜே ஹசீன் 150 எம்ஜே எம் ஹன்சுல்லா 151 ஏசம் ஷிஃபான் 152 எம்எம் அஃப்ரான் 153 எம்யூஎம் இலாம் 154 எம்எஸ் லுக்மான் ஷபீக் 155 எம்யூஎம் சிம்தான் 156 ஏஎம் ஹம்தி 157 எஸ்எம்எம் சம்ரி 158 எம்ஜே அஃபீக் அஹ்மத் 159 ஆர் இசாம் 160 எம்ஐ ஆதிப் அஹ்மத். அடுத்து பிள்ளைகள் பிரிவில் உள்ளவர்களுக்கான பரிசுகள். முதலில் உபைதுல் காஃபான் சாலை சேர்ந்தவர்கள் 161 ஜே அஷ்ரப் அஹ்மத்
181 MF ஃபசீஹா 182 AAF நசீஹா 183 ARF நிஹா 184 RF ஹனா 227 FFS இப்படி சாமான்
230 எஸ் அதுக்குரிய சின்னது 230 நம்ம போட்டால் நல்லா இருக்கா அதெல்லாம் போகல 231 ஜே மாத்திமா ரீனா 232 எஃப் எச் ஜெய்னா 233 ஏஜேஎஃப் தில்ஷா 234 எம்எஸ்எஃப் ஷிராபா 235 எம்எஸ்எஃப் சஹாபா 236 யூஎஃப் ருஷ்மா 237 எம்எஸ்எஃப்எஸ் சிமா 238 எஃப்எஃப் அஃபா 239 ஏஏஎம் ஃபாத்திமா நஜிஷ்கா 240 எஸ்எஃப் அஃப்ரா 241 எம்ஆர்எஸ் சஹானி 242 கேஆர்எம் கானி 243 ஜேஎஃப் ஜஹான் 244 எம்எஸ்எஃப் ஷிர்ஃபா 245 எம்ஆர்எம் ரினா 246 ஏடபிள்யூஎஃப்ஏ அம்தா 247 ஏஏ ஃபாத்திமா ஜீனத் 248 ஏஎஃப் ஃபஹாமா 249 எம்ஏ ஐமன் 250 எம்ஆர் ஃபர்ஹத் 251 எஸ் ஃபாத்திமா ஷராஃபா 252 ஏஏ ஃபாத்திமா அஸ்மா 253 எம்ஏஎம்எம் வஸா 254 எம்ஜேஎஃப் ஃபாத்திமா லீனா 255 எம்எஸ் ஃபாத்திமா நுபா 256 எம்ஏ எம்எஸ்ஏ ஃபாத்திமா அஃப்ரிகா 257 எம்என்எஸ் ஹப்சா 258 கேஎஃப் சன்ஃபா 259 எம்எம் ஃபாத்திமா மன்ஹா 260 ஏஎச் ஃபாத்திமா மெஹ்பா 261 எம்கியூயூஎஃப்டி அபான் 262 எஃப்எஃப்ஆர் ஷிஃபா 263 எம்ஆர் ஃபாத்திமா பினா 263 எம்ஆர் ரினா 264 எம்ஜிஎஃப் அப்ரா 265 எம்எம் அன்ஃபல் இனிவரோய் ரப்பானியா மதரசாவை சேர்ந்தவர்கள் 266 எம்கேஎஃப் ஆதில் 267 எம்எம் முஷாரப் 268 using mobile data. 269 என்எம் ஹம்தான் 270 Use another 1 GB. 271 16 செகண்ட்ல முடிய போகுது. ஃபினிஷ் பண்ணுமா? அதான நீ. அத ஃபினிஷ் பண்ணுமா? 273 என்எம் அனஸ் 270 Use another 1 GB. ஏஎம் சாதி 275 அது ஓட்டாரு போய்க்கினாலே அதே 20 சீக்கிரம் தாங்களா ஸ்டாப் பண்ணுறீங்க சரியா நம்ம போகிறோம்
சாமான் லொக்காதில் முழு முயற்சியாக இருந்து எங்களோட பிள்ளைகளெல்லாம் ஆபீஸாக்கி ஆலிமாக்கி நல்ல ஒரு சூழலை எங்களோட ஊரில் உருவாக்குவதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுத்துச்சோம். துவாவோட முடியும்.
எதாக விரும்புகின்றாயோ அதை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் செய்வாயாக. இந்த ஊரில் நடைபெறக்கூடிய மதரசாக்களை கபூல் செய்வாயாக. பாடசாலைகளை கபூல் செய்வாயாக. இதற்காக வேண்டி யாரெல்லாம் கவலைப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் சிந்தனை செய்கின்றார்களோ, அப்படிப்பட்ட நல்ல மக்களுடைய கவலைகளையும் சிந்தனைகளையும் வெற்றியானமாக உங்களுடைய செல்வங்களில் இருந்து இப்படியான காட்சியான உங்களுடைய குர்ஆனுக்காக வேண்டி, எங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி சொந்தக்காக்கள், அதிகாரிகள், தர்மங்கள், மக்கள் செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள். பயங்கரமான நோய்களுக்கு பாதுகாத்திருப்பார்கள். இந்த மசூதியில் அறிவித்தது போல எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உன்னுடைய மேலான விசுவாசங்களோடு நாங்கள் அனைவரும் துணை செய்வாயாக. இந்த மதரசாக்களை உஸ்தாதுமார் நிர்வாகிகள் செய்வாயாக. தங்களுடைய முழு பணியாக இந்த பணியை செய்வதற்கு அவர்களுக்கு நல்ல உற்சாகத்தை நல்ல சுகத்தையும் கொடுத்தருவாயாக. உங்களுடைய அத்துணை ஹலாலான ஆஜங்களை ஹைரான தருவாயாக. எங்கள் துஆக்களை எங்கள் கம்பெனியான நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. உஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி இறுதியாக எமது இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு இல்லாமல்ல உதவி செய்த இல்லாமல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு முதலிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகின்ற சிறப்பித்து எங்களுடைய பிரதம அதிதி எங்களுடைய அலியார் ஹசரத் பலாகி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த விழாவினை நடாத்துவதற்கு எங்களுக்கு இந்த அனுமதியினையும் பெரிய பள்ளிவாசலினையும் ஒதுக்கி தந்த இந்த ஒரு ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினருக்கும் இந்த விழாவினை தயார்படுத்தலிலே ஒத்துழைத்த 3 நிறுவனங்களின் அதிபர், உலமாக்கள், இன்னும் இந்த விழாவை ஏப்ரல் மாதத்திலே ஆரம்பப்படுத்தலிலே உதவி செய்த உலமாக்கள், காரியாலய உதவியாளர்கள், முகாமைத்துவ உதவியாளர்கள், ஏனைய உதவியாளர்கள், நிதியுதவி அளித்த நல்ல உள்ளங்கள், 3 நிறுவனங்களினதும் தலைவர், முகாமைத்துவ சபையினர்கள், அடுத்து முக்கியமாக எமது நிறுவனங்களுக்கு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மனமுவர்ந்து நிதி உதவி அளித்துக் கொண்டிருக்கும் இறை நேசர்கள் அனைவருக்கும், அன்புள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், இன்னும் உடலுதவி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்கிக் கொண்டிருப்போர், எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும், இன்னும் ஏனைய அனைத்து என்னென்ன வழிகளில் எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த உதவி அளித்த அனைவருக்கும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஈருலக நண்பர்களையும் தர வேண்டும் என நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக நடந்தோடு அனைவரும் நன்றியோடு இன்னும் பிள்ளைகளை சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வெளியே ஃபோம் இருக்குது. ஃபாத்திமா மதரசாவுடைய இதே போல் உபயோகா ரப்பானியா 3 ஃபோம்களும் முன்னால் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் ஓதி வைக்கலாம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் ஹாஃபிழ்களை ஹாஃபிழாக்களை உருவாக்கலாம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய முயற்சியையும் கபூல் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.